அவர் ஒரு விபச்சாரியா அல்லது 5 திருமணம் பண்ணி கணவன் செத்ததுக்கு அப்புறம் 6வது திருமணம் பண்ண மனுஷியான்னு எனக்கு தெரியாது. ஆனா 5 புருஷர்கள் முதல்ல இருந்திருக்கிறாங்க அந்த சகோதரிக்கு. 5 புருஷர்கள் இப்ப இல்ல. 6வது ஒரு நபர் கூட அந்த மனுஷி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 6வதா இருக்கிற நபரும் புருஷன் இல்ல அவனுக்கு. அப்ப அந்த பெண்ணு எப்படிப்பட்ட பெண்ணு? எப்படிப்பட்டவங்க? அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அந்த தேசத்திலேயே அந்த கிராமத்திலேயே புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட பெண்ணு யாராவது இருந்தா ஊருக்குள்ள நம்ம யாராவது அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவாங்களா? சொல்லுங்க, யாராவது வச்சுக்குவாங்களா? யாராவது அவங்கள்ட்ட முகம் கொடுத்து பேசுவாங்களா? சொல்லுங்க பாக்கலாம். நம்மளே பேசுவோமா அவங்க கிட்ட போய்? அவங்க வாழ்க்கை அந்த மாதிரி சீர்கேடா இருந்தா நம்மளே போய் பேசுவோமா அவங்கள்ட்ட? பேச மாட்டோம். ஏன்னா ஐயோ இவங்க கூட பேசினா இவங்கள போலவே நம்மளே நினைச்சிருவாங்க. நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட கெட்டு போன ஒரு மண்ணை பார்க்கும்படி தேவன் அந்த பெண்ணு அந்த டைம்ல தான் தண்ணி எடுக்க வருவான்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த அந்த டைம்ல தான் அந்த சகோதரி என்ன பண்ணுவாங்க? தண்ணி எடுக்க வருவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் அந்த சகோதரி அந்த இடத்துக்கு வருகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் போய் உட்கார்ந்தாரு கிணத்தடியில.